ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ராயல் ஃபலூடா. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரோஸ் சிரப், சப்ஜா விதை, வேக வச்ச சேமியா, சுகர் தேவையான அளவு, ஐஸ்கிரீம், சைனா கிராஸ் ஜெல்லி, பால். ஒரு கப் தண்ணீரில் 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை சேர்த்து 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 10 கிராம் சைனா கிராஸ் எடுத்து 1/2 லிட்டர் தண்ணீரில் ஒரு 1/4 மணிலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சைனா கிராஸ் இதே மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கிடைச்சாலும் சரி, இல்லை பவுடர் ஃபார்மில் கிடைச்சாலும் சரி, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைனா கிராஸ் சீக்கிரம் கரையாது, அதனால தான் இதை ஊற வைக்கிறோம். சைனா கிராஸ்ங்கிறது ஒரு வகையான கடல் பாசி. இது நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தான். சைனா கிராஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது, அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ரொம்ப பலம் தரக்கூடியது. சைனா கிராஸ் நல்லா ஊறிட்டுது. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் இந்த ஊற வச்ச சைனா கிராஸை அதில் இருக்கிற தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து கரைஞ்சி வரட்டும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சைனா கிராஸில் பார்த்திங்கன்னா டேஸ்ட் எதுவுமே இருக்காது, ஃப்ளேவரும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, சும்மா சப்புன்னு தான் இருக்கும். இப்போ அதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சைனா கிராஸ் ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சைனா கிராஸ் நல்லா கரைஞ்சிட்டு அதில் இருக்கிற ஸ்ட்ரிப்ஸு கொஞ்சம் கூட தெரியலை, நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 கிண்ணத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். மூணு கிண்ணத்தில் நம்ம சைனா கிராஸ் எடுத்துருக்கோம். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஃப்ளேவர்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி, மேங்கோ, ரோஸ் இதோட எசன்ஸ் தான் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் ரோஸ் எசன்ஸை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஸ்ட்ராபெரி எசன்ஸ் 2-3 ட்ராப்ஸ் சேர்த்தா போதும். இந்த கிண்ணத்தில் மேங்கோ எசன்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சூடாக இருக்கும்போதே நல்லா கலந்து எடுத்துடணும். ஏன்னா இது ஒரு 10 நிமிஷத்துலேயே சட்டுன்னு செட் ஆயிரும். இப்போவே நல்லா திக்காயிட்டு வருது. இது நல்லா செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சைனா கிராஸ் ஜெல்லி நல்லா செட் ஆகிருக்குது. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜெல்லி ஈஸியாக செஞ்சிட்டோம். இனிமேல் கடையிலலாம் போய் ஜெல்லி வாங்காதீங்க, குட்டீஸ்க்கு வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃபலூடா செட் பண்ணுற டம்ளரை 1/2 hour ஃப்ரீசரில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரோஸ் சிரப் சுற்றி விடுவோம். டம்ளர் சில்லுன்னு இருந்தால் தான் அது அழகாக செட் ஆகி நிற்கும். இது மாதிரி சுற்றி விடும்போது ரேண்டமாக ஒரு டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும், அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு ஸ்பூன் ரோஸ் சிரப் எடுத்து அதையும் நல்லா சில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி விடுங்க. இன்னொரு ஸ்பூன் ரோஸ் சிரப் எடுத்து டம்ளரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வேக வச்ச சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா வேக வைக்கும்போது கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டு குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சப்ஜா விதை உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது, அதையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மேங்கோ ஜெல்லி. இது இப்படி தான் செட் பண்ணணுங்கிறதுல பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கோங்க. சப்ஜா விதை நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. நம்ம டெய்லி குடிக்கிற ஜூஸில் ஒரு ஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா விதை சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அடுத்ததாக ரோஸ் ஜெல்லி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சேமியா சேர்த்துக்கலாம். சேமியாவுக்கு பதிலாக ஃபலூடா சேவ் கடையில் கிடைக்கும், அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம்.
அடுத்ததாக இன்னொரு ஸ்பூன் சப்ஜா விதை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம லேயராக செட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஜெல்லி சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலில் சுகர் சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துடலாம். பால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதுக்கு மேலே நம்ம ஐஸ்கிரீம் வேறு வைக்கணும். வெனிலா ஐஸ்கிரீம் கொஞ்சம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக ரோஸ் சிரப் சுற்றி விட்டுடலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கிற ஜெல்லி சேர்த்துடலாம். டேஸ்டியான ராயல் ஃபலூடா ரெடி. இந்த ஃபலூடா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.